கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒரு சில கிரிக்கெட் அப்டேட்டோட வந்திருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே லேட்டஸ்ட்டா வந்த அப்டேட். அது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய ஃபைனல் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3வது நாள்லயே ஆட்டம் முடிஞ்சிரு போல. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் 2வது டே முடிஞ்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அட்டாக் பயங்கரமா போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் வந்துட்டு டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல டோட்டல் கொலாப்ஸுங்க. ஸ்மித் முதற்கொண்டு எல்லாருமே தூக்கிட்டாங்க. அலெக்ஸ் கேரி மட்டும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அவங்களுடைய லீடு இப்போதைக்கு 211. ஸோ இன்னும் 2 விக்கெட் இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஒரு 250க்குள்ள சுருட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சுருட்டினாலுமே சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மேட்ச் முடியல. இன்னும் ஒரு நாள் பெண்டிங் இருக்கு. சப்போஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் விண்டோ அப்டேட். அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பார்த்தாகணும். ஒன்னு இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆர்சிபியோட அட்மின் கிட்ட இருந்து எந்த விதமான போஸ்டும் இல்ல. 2 பேர் கைது அப்படிங்கிற மாதிரி செய்யப்பட்டிருக்காங்க உள்ள. அதாவது இந்த சோசியல் மீடியா பேஜை ஹேண்டில் பண்றவங்க, இந்த கிரௌடை வந்துட்டு மேனேஜ் பண்றவங்க, அவங்க எல்லாமே கைதுங்கிறத வந்துட்டு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இன்னும் அந்த கேஸ் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. அதனுடைய முடிவு எதை நோக்கி போறது? 2 விஷயம் தான். ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு தடை இல்ல ஓனர்ஷிப் மாறுதான், என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த தப்பு 100% யாரோடது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். எஸ் அப்கோர்ஸ் அதனுடைய அப்டேட் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கிளியர் கட்டா என்ன இப்போ வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கறத போடுறேன். இப்போதைக்கு அதனுடைய அப்டேட் இதுதான் கைஸ். ஸோ இது போக எம்எல்சி லீக் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே ரிட்டையர்ட் ஆன கேப்டன். ஒரு ஃபேப் டூப்ளசி, ஒரு நிக்கோலஸ் பூரன், ஸோ இன்னொரு பக்கம் ஹென்ரி கிளாசன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம மேக்ஸ்வெல், ஸோ எல்லாருமே ரிட்டையர்ட் ஆன கேப்டனா இருக்காங்க. ஸோ இவங்க இந்த லீக் எல்லாம் வச்சுதான் ஸ்கவுட் பண்ணி மேபி மினி ஆக்ஷனுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் அப்படிங்கிறது உள்ள வரலாம். ஸோ எம்எல்சி லீக் பார்ப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா T20 பார்ப்பாங்க, T10 இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் ஸ்கவுட் பண்ணி ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுமே உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இது போக பிக் பிரான்சைஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது எம்ஐ டிஎன்பிஎல்ல ஸ்கவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல வந்துட்டு உட்காந்து ஒவ்வொரு மேட்சுமே எம்ஐயோடைய அந்த லோகோ போட்ட ஒரு நபருக்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கவுட்டிங் டீமுடைய ஒரு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்க தான் இந்த மாதிரியான டேலண்ட் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கொண்டு போயிருந்தாங்க. போன வருஷமே நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சந்தீப் வாரியர் அந்த மாதிரியான ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருமே ஸ்கவுட் பண்ணி எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் முடிஞ்ச மாதிரியே தெரியலைங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்கவுட்டிங்லேயே தான் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் போய் மேட்சை பார்க்கறது, ஒருத்தருடைய டேலண்ட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, அவரை கூப்பிட்டு போய் நெட்ல வந்துட்டு பயிற்சி கொடுக்கறது. ஸோ ஓகே அப்படின்னு சொன்னா டீம்ல செலக்ட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிஎன்பிஎல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கவுட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது போக டிரான்ஸ்ஃபர் விண்டோ அப்டேட். இது எப்போ வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா இன்னும் 1 மாசம் இல்லைன்னா 1.5 மாசத்துக்கு அப்புறம் வந்துடும். நீங்க ஆகஸ்ட் அப்படிங்கும் போதே நீங்க பார்த்துடலாம். அண்ட் செப்டம்பர் அக்டோபர்ல பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு நவம்பர்ல ஆக்ஷன் நடத்த போறாங்க. ஆகஸ்டுடைய எண்டு இல்லைன்னா செப்டம்பருடைய ஃபர்ஸ்ட் வீக்கு மேல அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் மாறிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் கிளியர் கட்டான ரூல்ஸ் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்னா 2 விதமா ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்துட்டு கேஷ் ட்ரேட், அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு பிளேயரை வாங்குறது ஒரு விதம். அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ஆக்ஷன்ல மேபி வேற ஒரு பிரைஸுக்கு வேற ஒரு பிளேயரை கூட வாங்கலாம். இல்ல பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி கூட ஒன்று இருக்கு. ஒரு பிளேயரை கொடுத்துட்டு ஒரு பிளேயரை வாங்கலாம். ஸோ இது வரைக்கும் பெருசா அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கல. ஸோ அதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படின்னு பேசினாலே இப்போதைக்கு சிஎஸ்கே தான் லீடிங்ல இருக்காங்க. ஏன்னா 2 விதமான டிரான்ஸ்ஃபர் விண்டோ அவங்க அட்டன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்னு ரிஷப் பண்ட் எல்எஸ்டி கூட கண்டிப்பா ஒரு விதமான ஸ்ட்ரகிள்ல இருக்காருங்க. அந்த கேப்டன்சி பிரஷர் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பேட்டிங் சரியா வர மாட்டேது. ஒன்னு அதே டீம்ல கேப்டன்சியை ரிசைன் பண்ணிட்டு ஒரு வருஷம் ஆடணும். இல்லைன்னா இவ்வளவு கோடிக்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு எங்களால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு டீமுக்கு தள்ளி விட்டுறோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா கண்ணை மூடிட்டு போறக்கூடிய டீம் சிஎஸ்கே தான். அதுல மாற்றமே கிடையாது. தோனி, ரெய்னான்னு சொல்லிட்டு அவருக்கு கைட் பண்ணி அவருக்கு அட்வைஸ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்க நிறைய பேர் இந்த டீம்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பிடிச்ச டீம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ அவருக்கு ஒரு ட்ரேட் விண்டோ சான்ஸ் அப்படிங்கிறது சிஎஸ்கே பார்ப்பாங்க. பட் அவங்களுடைய பட்ஜெட் முக்கியம். அதை பத்தி நான் அப்புறம் பேச வரேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சன். நீங்க வந்துட்டு சொல்லவே வேண்டாம். ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லோ லைன் கிராஸ் பண்ற மாதிரி, ஸோ டைம் டு மூணுங்கிற மாதிரி, ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ் சாங்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சஞ்சு சாம்சனுக்கான ட்ரேட் விண்டோவும் பாசிபிள் தான். மேபி அப்படி இங்கிருந்து ஒரு பிளேயரை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சிவம் தூபே, ஒரு ஜடேஜானுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். சப்போஸ் நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருந்து இல்ல நியூட்ரல் ஃபேனா இருந்து சிஎஸ்கேல இருந்து ஒரு பிளேயரை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை வாங்குவீங்க அப்படின்னா
எந்த பிளேயரை கொடுப்பீங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் ஃபைனலாக ஃபின் ஆலன், நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூசிலாண்டுடைய அதிரடி ஓப்பனருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையன் மாதிரி இருந்தார். இப்போ தாடியெல்லாம் வளர்ந்து ஸோ அவருடைய பைசப்ஸ் மசில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி பீஸ்ட் மூடில் இருக்காரு. ஒரு 2 இயர்ஸாக நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ நியூசிலாந்து டீமில் கூட இடம் கிடைச்சது. நடுவில் இன்ஜுரினால ஒரு சில வருஷம் அப்படி ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் வந்துட்டு காணும். ஆனால் இப்போ வந்திருக்காரு. வந்த உடனே பீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், 51 பால்ல 150 ரன் சும்மா பிரிச்சு வீசி இருக்காரு மனுஷன். ஸோ ஆர்சிபி யோசிக்கவே வேண்டாம், அடுத்த வருஷம் ஆக்ஷனில் இவங்க ட்ரை பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த வருஷமே அப்ளை பண்ணியிருந்தா ஃபின் ஆலன் உள்ள வந்திருப்பாரு. ஆல்ரெடி அவங்களுடைய அந்த ஸ்கவுட்டிங் லிஸ்ட் அது எல்லாமே ஃபின் ஆலனை டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு இன்ஜுரினாலையும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களால வந்துட்டு எடுக்க முடியல. ஸோ அந்த வகையில் மினி ஆக்ஷனில் ஒரு பிளேயரெல்லாம் கல்டிவேட்டு ஒரு பிளேயர் எடுக்கணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட் அப்படியே வச்சுக்கிட்டு லியாம் லிவிங்ஸ்டனை கல்டிவேட்டு ஃபின் ஆலனை உள்ள கொண்டு வரக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ கண்டிப்பாக ஃபின் ஆலன் தான், இந்த தடவை மாற்றமே கிடையாது. நீங்கள் இப்போவே வேணாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேச்சுவார்த்தை தான் 1 வருஷம் 1.5 வருஷமாக போயிட்டு இருந்தது. இப்போ கிளியர் கட்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, பீக் லெவல் அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஃபிசிக் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு எஸ் அஃப்கோர்ஸ் அவர் வந்துட்டு கொஞ்சம் புவர் பர்ஃபார்மன்ஸ், இது குவைட் சீசன் தான். ஃபைனலில் 25 ரன் குரூஷியல் அடிச்சு கொடுத்தாரு, ஒத்துக்கிறேன், 16 பால்ல. ஸோ அது போக ஒரு குரூஷியல் 50 அதை ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி நிறையா சான்ஸ் கையில் கொடுத்து தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பெருசாக சொல்றதுக்கு இல்லை, ஒரு ஸ்லோவான ஒரு டோர்னமெண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் பவுலிங்லேயும் மேக்ஸிமம் சான்ஸ் கிடைக்கல, அவரால் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியலங்கிறதுனால லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக இந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இவர் தான் உள்ள வருவாருங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு ஃபின் ஆலன், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ ஃபின் ஆலன்லாம் வரக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆர்சிபியோட நிலைமை என்னன்னு பார்க்கணும். நல்ல நியூஸாகவே வரும்ங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. ஸோ பேக் டு பேக் அப்டேட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கத்தான் போகிறோம். சீக்கிரம் வந்துடுறேன்.